அத்தை சுருக்குன்னு தலைக்கறி பண்ணலாமா? பண்ணிடலாங்க அண்ணே. வாங்க எங்கள் அத்தை ஸ்டைல் தலைக்கறி எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம 2 தலை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கையளவு சின்ன வெங்காயம், 15 பல் பூண்டு, சுண்டு விரல் சைஸ் இஞ்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 15 வரமிளகா, 1 டீஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 15 கிராம்பு, 2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 கையளவு தேங்காய், 1 கரண்டியில் கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூனில் கசகசா இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லாத்தையும் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பீட் கொடுத்துருங்க. இந்த மாதிரி லைட்டாக மஞ்சதும் கொஞ்சம் தண்ணி சேர்த்தி மறுபடியும் அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட் ஆகிற அளவுக்கு அரைச்சி இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த தலைக்கறியில் இருக்க மூளையை தனியாக கழுவி எடுத்து வச்சுக்கலாம். தலைக்கறி இந்த மாதிரி நல்லா 4-5 தடவை கழுவி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வடை சட்டி வச்சுக்கலாம். நாங்கள் இன்றைக்கி இரும்பு வடை சட்டி வச்சுருக்கோம். வடை சட்டி காஞ்சதும் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. வெங்காயம் இந்தளவு கண்ணாடி பதம் ஆனதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த மசாலா எண்ணெயில் ஒரு 5 நிமிஷம் வதங்கினதும் நாம் எடுத்து வச்சுருந்த தலைக்கறி இதில் சேர்த்துக்கலாம். மூளையை சேர்த்தக்கூடாது. தலைக்கறி இந்த மாதிரி எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் வதங்கினதும் இது கூட நாம் தலைக்கறி மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதை கலரி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா கொதித்து தலைக்கறி வேகட்டும். இதில் என்ன சீக்ரெட்னா, நம்ம மூளையை முன்னாடியே சேர்த்திருந்தோன்னா தலைக்கறி வேக லேட் ஆகும். ஸோ நம்ம தலைக்கறி வெந்ததுக்கப்புறம் தான் மூளையை சேர்த்தணும். நம்ம எடுத்து வச்சுருந்த மூளையை இந்த மாதிரி நல்லா கையிலேயே மேஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மேஷ் ஆனதும் நம்ம வெந்திருக்கிற தலைக்கறியில் இந்த மூளையை நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கலாம். இதை ஒரு தடவை நல்லா கலரி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இதில் இருக்க தண்ணி சுண்டுச்சு அப்படின்னா நம்மளுக்கு தலைக்கறி ரெடி. இப்போ நீங்கள் அடிக்கடி ஓப்பன் பண்ணி இதை கலரி விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா மூளை சேர்த்திட்டோம் அப்படின்னா தலைக்கறி அடி பிடிச்சிக்கும். அதனால் மூடி ஓப்பன் பண்ணி அடிக்கடி நீங்கள் இதை கலரி விட்டுக்கிட்டே இருங்க. தண்ணி நல்லா சுண்டி தலைக்கறி ட்ரை ஆனதும் அதை கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பர் டேஸ்டியான தலைக்கறி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் பல சமையல் ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. Until then, stay tuned. Tata.